நண்பர்களே வணக்கம். மறுபடியும் நான் போடுறது லேசாக மைன்யூட்டாக முக்கால்வாசி வந்து போச்சு. நம்ம எப்படியும் அடி பிடிக்கும் முன்பாக நம்ம லேசாக எண்ணெய் மைன்யூட்டாக ஊற்றிட்டு வரணும். லேசாக மைன்யூட்டாக எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்லது, நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது. மீதி எந்த எண்ணெய் ஊற்றினாலும் உடலுக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை தராது. தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் சிக்கன் ரைஸ் செய்கிற மாதிரி லேசாக மைன்யூட்டாக எண்ணெய் ஊற்றிட்டோம். அதிகமாக எண்ணெய் இல்லை, மைன்யூட்டாக எண்ணெய். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம், உடம்பு நல்லது தான் தேங்காய் எண்ணெய், மல்லாட்டை எண்ணெய். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க மல்லாட்டை எண்ணெய் சாப்பிட்றதுனால தான் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய்ங்க. அந்த கொலஸ்ட்ரால் கடலை எண்ணெய் சாப்பிட்றதுனால தான் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்குதுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறது வேலை. அதெல்லாம் கொலஸ்ட்ரால் எப்படி குறைக்கிறதுக்கு என்னென்னா கடலை சாப்பிட்ணும். கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு வாரத்தில் ஒரு நாள் வெறும் பூண்டை பல் பூண்டு ஒரு 5 பல் பூண்டை வெளி வானலில் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணாமல் அப்படியே வதக்கி வாரத்தில் ஒரு நாள் 2-5 பல் பூண்டை சாப்பிட்டிங்கன்னா எந்த கொலஸ்ட்ராலும் உங்களை மேற்கொள்ளாது. சுகரு, பிபி, எந்த ஒரு கொலஸ்ட்ராலும் உங்களை மேற்கொள்ளாது. அதனால் எண்ணெய் சூப்பராக போட்டேன், எண்ணெய் லேசாக வதக்கிட்டேன். இரண்டாவது 2 காஞ்ச மிளகா போட போகிறேன். காரத்துக்கு தேவையில்லை 2 காஞ்ச மிளகா அப்படியே எண்ணெயில் போட்டே வதக்கலாம். அப்படியே எண்ணெயில் போட்டு இதெல்லாம் வந்து தனித்தனியாக போடணுன்னு தேவையில்லை. லேசாக 2 காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டேன் பாருங்கள். 2 காஞ்ச மிளகா. வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நானே எடுக்கிறதுனால கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் இது போட்ட வீடியோவை சரியில்லைன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நான் தனிமையில் இருக்கிறேன். தனிமையில்னா ஃபேமிலியாக இல்லை, தனியாக இருக்கிறேன். அதனால் யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கொள்றதுக்காக தான் போகிறேன். நானே செஞ்சு நானே சாப்பிட்டு போனாங்க அது யாருக்கும் தெரியாதுல்ல. நான் பெற்ற இன்பத்தை வையகமும் பெறணும், உலகமும் பெறணும்னா அந்த கடவுளும் விரும்புகிறாரு, நல்ல மனிதர்கள் விரும்ப வேண்டும். ஓகேங்களா? அதனால் காஞ்ச மிளகாவும் போட்டேன். ஆனால் அதில் செய்யும்போது உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாகிடும். சாப்பிட முடியாது வேஸ்ட்டாக. கஷ்டப்பட்டு செஞ்சும் புரோஜனம்லாம் போயிடும். வாழைப்பூ இருக்கின்ற எல்லா பொருளையும் வெட்டி பூ போல வெட்டி ஒரு 3 முறை அழைச்சி ஒரு முறை மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு அப்படியே அழைச்சிட்டு அப்படியே வதக்கி லேசாக மெல்லிய தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதில் ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டு 2 முட்டையை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பொருள். இந்த முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன் பாருங்கள். எனக்கு வீடியோ எடுப்பதற்கு ஆள் இல்லை, அதனால் நான் பாருங்க முட்டை ஊற்றிட்டேன். சாப்பாடை வெந்துனுக்கு தண்ணி வர வெந்துனுக்குது. அதுங்க சாப்பாடு இவ்வளோ வந்து லாஸ்ட்டில் வேவுது. அப்படியே பாருங்கள் முட்டையை போட்டு கொஞ்சம் ஒரு முட்டையை போட்டேன். ஒரு முட்டையை போட்டு அப்படியே ஒரு முட்டை போடலாம், அது உங்கள் விருப்பம். 2 முட்டை போடலாம். போட்டு டேஸ்ட் நச்சுன்னு இருக்குங்க. லேசாக உப்பு அதிகரிச்சிட்டா கூட என்ன சரிங்க, எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை போட்டிங்கன்னா வேலை முடியும். சரிங்களா? அந்த பழப்பம் என்னோட உப்பு அதிகமாகிடுச்சு, 2 வயசுக்கே போட்டு இல்லாமல் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கஷ்டம். ஏன்னா கஷ்டப்பட்டு செய்கிறோம். எனக்கு
கறி மீனுன்னா எல்லாம் சில பேர் முக்கால்வாசி பேர் கறி மீன்னா செஞ்சுருவாங்க. அந்த கறி மீனில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஆனால் இது போல் பொருளை இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனால் அதை விட உடலுக்கு நல்லது இந்த பொருள் தான், வாழைப்பூ தான். எவ்வளோ போட்டு வதக்கணும், அதை கொஞ்சம் தான். எவ்வளோ அருமையான பொருள் வாழைப்பூ. வாழைப்பூவுக்கும் ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லையா, இது கூட செஞ்சு வெறும் சாப்பாட்டில் இதை கிண்டி சாப்பிட்டாவே சூப்பர். பசங்களுக்கு ஸ்கூல் டைமில் பசங்க வாழைப்பூ மட்டும் தனியாக சாப்பிடாது. இது போல் கிண்டி சாப்பாட்டில் செஞ்சு இந்தமாரி வாழைப்பூ சாப்பாடு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு சூப்பராக ஆரோக்கியமாக வருவாங்க ஸ்கூலில். இதில் ஒன்றும் இல்லை, இது கிண்டி முடிச்சிட்டோமா, இதில் சோறு சாப்பாடு அள்ளி போட்டு நல்லா கிண்டி மதிய உணவு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் ஸ்கூலுக்கு இப்போ நான் வேலைக்கு எடுத்து போகும்போது எதாவது இப்படி தான் எடுத்துன்னு போகிறேன். சாப்பாடு கிண்டி இதில் கிண்டி போட்டு நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. இதை வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து நல்லது இருந்தால் ஏற்றுங்க, தப்பாக இது போல் தப்பாக இருக்குது, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே சரி சொல்லுங்கள். ஏன்னா என்னை எக்காரணம் கொண்டு மைனஸான வார்த்தைகளாக பயன்படுத்தாங்க நண்பா. உங்கள் மேலே இருக்கிற அன்புனால தான் இது போலாம் செய்கிறேன். இந்த இதெல்லாம் நான் அனுப்புகிறேன் வீடியோ. அதனால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் அனுப்புகிறேன். இதை வந்து மைனஸ் பாயிண்ட்டாக பேசக்கூடாது. நன்றி, வணக்கம். ரெடி ஆச்சு. சூப்பர் அப்பா, பயங்கர டேஸ்ட்டு. பயங்கர டேஸ்ட்டு. சூப்பர். நன்றி.